திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசு பேருந்து நிற்காததால் பின்தொடர்ந்து ஓடிச் சென்று பேருந்தில் ஏறிய மாணவி தற்போது நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் இம்மானுவேல் இணைந்திருக்கிறார். இம்மானுவேல், முதல்ல அந்த மாணவிக்கு புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன? ஆனந்தி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொத்தக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் மகேந்திரன். இவரது மகள் சுகாசினி. இவர் தாய் இழந்து 7 வருடங்களாக தந்தை மற்றும் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்த இந்த மாணவி இங்கிருந்து ஆலாங்காயத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். 25/3/2025 தேதி வேதியியல் அதாவது பிசிக்ஸ் தேர்வின் போது பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த போது அரசு பேருந்தானது நிற்காமல் சென்றது. அதை பின்தொடர்ந்து ஓடி அதில் பேருந்தில் பயணம் செய்து தேர்வை எழுதினார். இந்த தேர்வில் 61 மதிப்பெண்களை தற்போது மாணவி பெற்றுள்ளார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி இம்மானுவேல். தற்போது அந்த மாணவி அளித்திருக்கும் பேட்டியை பார்க்கலாம். தமிழ்ல 93, இங்கிலீஷ்ல 68 மார்க், பிசிக்ஸ்ல 61, கெமிஸ்ட்ரியில 56, பாட்னில 51, ஜுவாலஜில 78 மார்க், மொத்தம் 437 மார்க். காலையில 4 மணிக்கெல்லாம் எழுவேன், நைட் 11 மணி வரைக்கும் படிப்பேன். டியூஷன்லாம் போனதில்ல, வெறும் ஸ்கூல் நடத்தது படிக்கிறது மட்டும்தான். கொத்தக்கோட்டை கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல +1 +2 படிச்சேன். பிசிக்ஸ் எக்ஸாம் கடைசி எக்ஸாம் பஸ் நிக்கல, ஓடி போய் தான் பஸ் ஏறினேன். இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டேன்.